பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. புதிய மாதத்தின் வாக்குத்தத்த ஆராதனைக்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் கிரகிக்கக்கூடாத மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. இந்த தேவனை நாம் நோக்கி பார்த்து உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா என்ற கீதத்தை நாம் பாடி சர்வலம் தேவனை நாம் ஆராதிக்கலாம். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, உத்தமனை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும், ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். உனவிதமாம் சோதனைகள் நரகத்தில் எம்மை வருத்தும், சாத்தானின் அக்னி அஸ்திரங்கள் என்ன நேரத்தில் தாக்கும், சாத்தானின் அக்னி அஸ்திரங்கள் என்ன நேரத்தில் தாக்கும். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, தீர்மானங்கள் தோற்காவண்ணம் காத்து கொள்ள உதவும், நேர்மையான வாக்கை காக்க வழிவகுத்தருள வேண்டும், நேர்மையாக வாக்கை காக்க வழிவகுத்தருள வேண்டும். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, இவ்வுலக ஆயபுரி அழிய போவது நிச்சயம், இரட்சகனே நீ ராஜாவாக வருவது அதி நிச்சயம், இரட்சகனே நீ ராஜாவாக வருவது அதி நிச்சயம். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, தூதரோடு பாடலோடு பரலோகில் நான் உலவ, கிருபை செய்யும் இயேசு தேவா உண்மை வழி காட்டியே, கிருபை செய்யும் இயேசு தேவா உண்மை வழி காட்டியே, உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான வாக்குத்தத்த வசனம் யோபுவின் புஸ்தகம் அதிகாரம் 37 5வது வசனம். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாய் அவர் குமுற பண்ணுகிறார், நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், இந்த புதிய மாதத்திலும் கர்த்தருடைய செய்கைகள் அது கிரகிக்கக்கூடாதவைகளாய் நம்மோடு இருக்கும். வேதம் சொல்லுகிறது, எரேமியா 32வது அதிகாரம் 27வது வசனத்திலே, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. ஆம், ஆண்டவராய் தேவன் மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர். ஆண்டவர் சொல்கிறார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. அவருடைய நாமமே அதிசயம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமான காரியங்களை செய்கிறவர். யோபு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அந்த தேவன் தான் ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருந்து நடத்துகிறவர். நான் முன்னேட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நேசிக்கிற அன்பு நேசர். இங்கே இந்த யோபுவின் புஸ்தகத்தின் 37வது அதிகாரத்தில் எலிகு என்று சொல்லப்படுகிறதான யோபுவினுடைய சிநேகிதர் அவர் சொல்கிறதான ஒரு காரியம்,
தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணுகிறார். அவருடைய சத்தம் பூமியிலே கேட்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டு. காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி சில வசனங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை வேதத்திலே காண முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டு. அவருடைய சத்தம் அது காதை வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற கர்த்தருடைய சத்தம், அது அக்னி ஜுவாலைகளை பிழைக்கிறதான கர்த்தருடைய சத்தம். ஆம், அந்த சத்தம் அது நமக்கு இந்த நாளிலே நன்மை செய்கிறதான சத்தம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கிரகிக்கூடாத பெரிய காரியங்களை அந்த சத்தம் கொண்டு வந்துவிடும். ஆம், ஒரு வார்த்தை மாத்திரம் எனக்கு சொல்லும், எனது வேலைக்காரன் சுத்தமாவான் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே விண்ணப்பித்த ஒரு மனிதனுடைய வேண்டுதலை ஆண்டவர் கேட்டார். அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவர். அவருடைய வார்த்தை நம்மை குணமாக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை நம்மிலே புதிய காரியங்களை சிருஷ்டிக்க போதுமானதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வார்த்தைகளை வைத்தே வானங்களை அவர் ஸ்தாபித்தார். வானங்களில் சகலவற்றையும், பூமியில் காணப்படுகிற சகலவற்றையும் அவர் உண்டாக்கினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது. செம்மையானவனுக்கு நன்மை செய்கிறதான வார்த்தை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அவர் தாமே அதிசயங்களை காண பண்ணுகிறார். அதிசயமான கிருபைகளை நமக்கு கட்டளையிடுகிற கர்த்தர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் செய்த அதிசயங்களை வேதம் முழுவதும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. கரையக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். தாவீது என்று சொல்லப்படுவதான ஒரு பக்தனை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆம், ஒரு சிறிய ஒரு கல்லை கொண்டு ஒரு இராணுவ பயிற்சி பெற்ற ஒரு ராட்சதன் போல் இருக்கிறதான கோலியாத்தை வீழ்த்துவது கிரகிக்கக்கூடாத காரியம். ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவனாகிய தாவீது பல பயிற்சிகளை பெற்ற பெலிஸ்தியரான அந்த கோலியாத் 40 நாட்களாக இஸ்ரேல் இராணுவத்தின் முன்பதாக என்று சவால் விட்டு கொண்டிருந்தான். இராணுவமே ராஜாவே பயந்து நடுங்கி கொண்டிருந்த பொழுது ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவனை கொண்டு அந்த கோலியாத்தை ஆண்டவருக்கு வீழ்த்துவது மிக லேசான ஒரு காரியம். அவர் கிரகிக்கக்கூடாத காரியங்களை செய்கிறார். பார்வோன் படை சுற்றி கொண்ட பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கி நின்ற வேளையிலே மோசேயை கையை நோக்கி சமுத்திரத்தை நீட்டு என்று சொல்லி சமுத்திரத்தை பிளந்து விடுகிற அவருடைய காரியம் கிரகிக்கக்கூடாதது. ஆம், ஆசாரியர்கள் தங்கள் பெட்டிகள் உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு யோர்தானுக்கு செல்லும்போது கால்கள் பட்ட உடனேயே யோர்தான் பின்னிட்டு போவது கிரகிக்கக்கூடாத காரியம். எரிக்க கோட்டையை சுற்றி 7 நாள் வலம் வந்து 7வது நாள் ஆண்டவரை துதி கால சத்தத்தை உயர்த்தும் பொழுது எரிக்க கோட்டை தரைமட்டமாவது கிரகிக்கக்கூடாத காரியம். நமக்கும் அவர் கிரகிக்கக்கூடாத காரியங்களை செய்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், கர்த்தர் மீது நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது, கர்த்தர் மீது நம்ம நம்பிக்கை வைக்கும்போது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி சங்கீதக்காரர் 37வது சங்கீதம் 5வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. சுயபுத்தியின் மேல் சாயாமல், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. வழி ஆண்டு கர்த்தர் மேல் முழுதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கும் பொழுது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவன் பாதைகளை சுபைப்படுத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நீதிமொழி 3வது அதிகாரம் 5வது 6வது வசனங்களில் நாம் பார்க்க முடியும். ஆம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்னர் உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் நமக்கு உறுதியை தருகிறார். ஆம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6வது 7வது அதிகாரங்களிலே ஒரு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே சமாரியா என்று சொல்லப்படிதான அந்த பகுதியை சுற்றிலுமாய் சீரியா இராணுவம் வந்து முற்றுகையிட்டது. சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு சமாரியாவை முற்றுகை போட்டான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தருடைய அந்த சமாரியா முற்றுகை போடப்பட்டதினாலே பல நாட்கள் அந்த சமாரியா முற்றிலும் அடைக்கப்பட்டு விட்டதினாலே அங்கு பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. கொடுமையான பஞ்சம். ஒரு கழுதை தலை என்பது வெள்ளிக்காசுக்கும் புறாக்களை போடுகிற கார்படி பயிர் 5 வெள்ளிக்காசும் விற்கப்படும். முற்றுகை போட்டார்கள். ராஜா ஒரு நாள் அலங்கத்தின் போகும் பொழுது அங்கே இருக்குதான ஒரு ஸ்திரீ, இதோ என் மகனை சமைத்து சாப்பிட்டோம், இன்றைக்கு அவன் அடுத்த ஸ்திரீயின் மகனை சமைத்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லி எனக்கு ராஜா எனக்கு இந்த நியாயம் செய்யுங்கள் என்று சொல்லி கேட்ட பொழுது ராஜா
கலங்கி போனார். இஸ்ரவேல் ராஜா கலங்கி போனார். ஆம், இஸ்ரவேல் ராஜா அப்பொழுது எப்படி நியாயம் செய்வது என்று அவன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. சரித்திரம் ரெட்டு உடுத்தி கொண்டு ஜனங்கள் கண்டார்கள். ராஜா ரெட்டி உடுத்தி கொண்டான். எலிசாவிடம் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் சொல்லும்போது, எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளைக்கு நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை 1 மா சேக்களுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்களுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி நல்ல செய்தியை ஆண்டவர் சொன்னார். நல்ல செய்தி ஆண்டவர் தருகிறார். அச்செய்தி ஆண்டவர் சொல்லி தருகிறவர். கர்த்தருடைய மகிமை உண்டாவதா. கஷ்டமான சூழ்நிலையில், அடைக்கப்பட்ட சூழ்நிலையில், பஞ்சமான சூழ்நிலையில், நமக்கு தேவைகளெல்லாம் பூர்த்தியாகாத சூழ்நிலையில், நமக்கு பலவித நெருக்கங்கள் உள்ள சூழ்நிலையில் ஆண்டோடைய வசனங்கள் நமக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்து விடுகிறது. நாம் அந்த வசனத்தை விசுவாசிப்போமானால் நாமும் கூட தேவனுடைய மகிமையை காண்போம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேத வசனம் சொல்ல. ஆனால் ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் இதை நம்பவில்லை. கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இப்படி நடக்குமா என்று சொல்லி அங்கே அந்த அவிசுவாசமான ஒரு வார்த்தையை அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். எலிசா தீர்க்கதரிசி, நீ அதை கண்களால் காண்பாய், ஆனால் அதை நீ அந்த அற்புதத்தை நீ பெற்றுக்கொள்ள ரசிக்க மாட்டாய் என்று சொல்லி அங்கே சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீ அது கண்களினாலே காண்பாய், ஆனால் அதிலே சாப்பிட மாட்டாய். அங்கே என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த ராத்திரியிலே ஒரு குஷ்டரோகிய 4 பேர், எப்படி இருந்தாலும் இங்கே பஞ்சத்தால் சாகிறோம், ஏன் நாம் அங்கே போய் சீரிய இராணுவத்தில் அங்கே போய் ஏதாவது கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடாது என்று சொல்லி அங்கே துணிந்து போய்விட்டார்கள். அவர்கள் போகும்போதே சீரிய இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் ஆண்டவர் கேட்க பண்ணினார். ஒருவரை நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களை எகிப்தின் ராஜாக்களை நமக்கு விரோதமாய் கூலி பொறிந்தான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்து ஓடி போனார்கள். தங்கள் பாளையங்களை விட்டு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓடி போனார். குஷ்டரோகி உள்ளே போய் அங்கே உள்ள எல்லா பொருட்களையும் எடுத்து புசித்து குடித்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்து நல்ல செய்தி எல்லாருக்கும் சொல்லுவோம் என்று சொல்லி அங்கே சமாரியாவுக்கு வந்து சொன்னார்கள். ராஜா எல்லோரும் போய் அதையெல்லாம் அங்குள்ள பொருட்களை எல்லாம் கொள்ளை பொருளாக எடுத்துக்கொண்டார்கள். ஆம், ஆனால் அது எல்லாம் கூட்டமாக போனார்கள். ஆனால் ராஜா தனக்கு கையிலாக கொடுக்கிற அந்த பிரதானி ஒளிமுக வாசலிலே விசாரிப்பாக இருக்கும்படி கட்டளையிட்டு இருந்தான். ஒளிமுக வாசலில் இருந்த பொழுது ஜனங்களை நெருக்கி அவன் மிதித்து கொன்று போட்டார்கள். அவன் செத்து போனான். தேவனுடைய மனுஷன் எலிசா சொன்னபடியே, நீ கண்களினால் காண்பாய், ஆனால் சாப்பிடுவதில்லை. கர்த்தர் ஒரே ராத்திரியிலே அந்த அதிசயத்தை செய்தார். கர்த்தர் உடனடியாக அதிசயத்தை செய்கிறவர். உங்களை நீங்கள் விசுவாசித்தால் அந்த அதிசயத்தை காண முடியும். ஆண்டவர் அதிசயங்களை காண பண்ணுகிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. தேவனுடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. நாமும் கூட அவர் கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்கிற அந்த தேவனுடைய அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிப்போமானால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு விசுவாசிப்பவனுக்கு எல்லாம் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், இந்த அருமையான நாளிலும் கர்த்தர் நமக்கு அதிசயமான காரியங்களை செய்வாராக. அவருடைய கரம் கூட இருப்பதாக. இந்த அருமையான வாக்குத்தத்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களால் நிரப்புவாராக. குடும்பத்தில் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியத்தை செய்து திருப்திப்படுத்துவாராக. நன்மை செய்வாராக. இரட்டிப்பான நன்மைகளால் திருப்தியாக்குவாராக. கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன்.